السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை என்ற தலைப்பில் இதுநாள் வரையில் ஒரு சில விஷயங்களை நாம் கண்டறிந்து வந்துள்ளோம். அதனுடைய இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவ்விருவர்களோடு 2 தோழர்களும் பத்திரமாக அல்லாஹ்வினுடைய பாதுகாப்போடு மக்காவிலிருந்து மதீனாவை சென்று அடைந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலும் நபி அவர்களுக்கு பின்னாலும் பல சஹாபாக்கள், ஆண்கள், பெண்கள் என ஹிஜ்ரத் செய்து ஒன்றன் பின் ஒன்றாக, ஒருவராக, இருவராக, மூவராக, குழுக்களாக எப்படியெல்லாம் அவர்களால் முடியுமோ அப்படியெல்லாம் மதீனாவை அடைந்து விட்டார்கள். இனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாய் மாமன்களுடைய வீட்டில் நஜ்ஜார் கிளையை சேர்ந்த அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள். இப்போது அடுத்தடுத்த நாட்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மாதிரியான கட்டமைப்பை செய்ய போகின்றார்கள், எதை அவர்கள் ஆரம்பிக்கப் போகின்றார்கள் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னால் உன்னிப்பான ஒரு சில விஷயங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் 2 வகையான தோழர்கள் நமக்கு முன்னால் இருக்கிறார்கள். ஒருவர் முஹாஜிரீன்கள், மக்காவிலிருந்து இந்த தீனுக்காக, அல்லாஹுக்காக ஒட்டுமொத்த விஷயத்தையும் விட்டு துறந்து விட்டு வந்தவர்கள். இந்த பக்கம் அன்சாரிகள், யாரெல்லாம் தீனுக்காக வந்தார்களோ அவர்களை தங்களுடைய இரத்த பந்த உறவினர்களை விடவும் ஆழமாக நேசித்து தங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் எடுத்து அவர்களுக்காக கொடுத்து கொஞ்சம் கூட கஞ்சத்தனம் இல்லாமல் வாழ்ந்து காட்டியவர்கள் அன்சாரிகள். இப்போது இரண்டு தோழர்களையும் ஒன்றாக்கி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை கட்டமைக்கப் போகின்றார்கள். இந்த இடத்தில் இவர்களை பற்றி சுருக்கமாக நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சஹாபாக்கள் இல்லாமல் இந்த தீன் உருவாகவில்லை என்பதை நாம் ஆழமாக முதலில் உணர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த பணி ஒரு டீம் ஒர்க். அன்சாரிகளையும் முஹாஜிரின்களையும் ஒன்றாக இணைத்துதான் இந்த தீனை கொண்டு வந்து அல்லாஹ் முழுமைப்படுத்தினான். இதை 4 வசனங்களை உங்களுக்கு முன்னால் நான் கொண்டு வந்துள்ளேன். இந்த 4 வசனங்களில் அல்லாஹு தஆலா மிக அழுத்தமாக சஹாபாக்களை பற்றி பேசுகின்றான். சூரத்து தௌபாவினுடைய வசனம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிரீன்களிலும் அன்சாரிகளிலும் இந்த 2 வகுப்பாளர்களிலிருந்து முன்னோடியாக வந்தார்களே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய போகின்றார்கள் என்று சொன்னதுமே ஹிஜ்ரத் செய்தவர்கள். அந்த பக்கம் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களுக்காக இருக்கின்றோம், நீங்கள் எங்களிடத்தில் வந்து விடுங்கள், எங்களிடத்தில் என்ன இருக்கின்றதோ ஒட்டுமொத்தத்தையும் நீங்கள் எங்களிடம் இருந்து உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று முதன்மையாக வந்தார்களே அந்த அன்சாரிகள். இந்த இருவர்களை நன்மையான விஷயத்தில் பின்பற்றி யாரெல்லாம் வந்தார்களோ, இது சஹாபாக்களையும் குறிக்கும், சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபிகள், தபஅ தாபிகள், கியாமத் நாள் வரைக்கும் முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் இவ்விருவர்களுடைய வழியை பின்பற்றி யாரெல்லாம் வருகிறார்களோ ஒட்டுமொத்த நபர்களையும் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ்வை பொருத்தப்படுபவர்கள் தான்
நன்மையான விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முயல்வார்கள். அதை அல்லாஹும் பொருந்திக் கொள்கின்றான். பின்பு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வாக்களிக்கின்றான், وَأَعَدَّ لَهُمْ جَنَّاتٍ تَجْرِي تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا أَبَدًا ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ. எவைகளுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமோ அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களித்து விட்டான். அதிலே அவர்கள் நிரந்தரமாக நிலையாக தங்கி இருப்பார்கள். இதுதான் மகத்தான வெற்றியாகும் என்று சூரத்து தௌபாவில் முஹாஜிரீன்களை பற்றியும் அன்சாரிகளை பற்றியும் அவர்களை கியாமத் நாள் வரைக்கும் எவர்கள் பின்பற்றி இந்த நன்மையான காரியத்தின் பக்கம் வருவார்களோ ஒட்டுமொத்த சகோதரர்களையும் அல்லாஹு தஆலா உள்ளடக்கி ஒரு வசனத்தில் பேசி முடித்து விட்டார். பின்பு சூரத்துல் ஹஷ்ருக்கு நீங்கள் வந்தால் இன்னும் தெளிவாக அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இங்கு 3 வசனங்களை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். சூரத்துல் ஹஷ்ரினுடைய 8, 9, 10 3 வசனத்தில் அல்லாஹு தஆலா துல்லியமாக பேசுகின்றான். 8வது வசனம், லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம். எவர்களை தங்களுடைய பொருளாதாரத்தை விட்டு அதே போன்று தங்களுடைய ஊரை விட்டு வெளியேற்றி விட்டார்களே அத்தகைய ஏழை முஹாஜிரீன்கள். இந்த இடத்தில் ஏழை முஹாஜிரீன்கள் என்று அல்லாஹு தஆலா ஐடென்டிஃபை பண்ணி சொல்வதற்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு, ஏற்கனவே ஏழைகளாக இருந்த முஹாஜிரீன்களும் இருக்கிறார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று. மற்றொன்று, ஹிஜ்ரத் செய்ததினால் ஏழையானவர்களும் இருக்கிறார்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று. சொல்றது விளங்குதுங்களா? ஏற்கனவே யதார்த்தமா ஏழைகள், அப்படிப்பட்ட சஹாபாக்களும் இருக்கிறாங்க. மக்காவுக்கு வந்து செல்வந்தர்களாக மாறி ஹிஜ்ரத் செய்வதனால் இந்த செல்வத்தை எல்லாம் விட்டு ஏழையாக மாறி மதீனாவிற்கு சென்றவர்களும் இருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவிற்கு சென்று மீண்டும் தான் செல்வந்தரானார்கள். இப்ப இந்த ஹிஜ்ரத்தினால் செல்வந்தர்கள் பலர் ஏழையானார்கள். அதை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. அதை பற்றி கொஞ்சம் கூட அவர்கள் சிந்திக்கவும் யோசிக்கவும் இல்லை. வீடு போகுது, செல்வம் போகுது, மனைவி மக்கள் செல்கிறார்கள், உறவுகள் போகுது, வியாபாரத்தினுடைய அந்த குடுக்கல் வாங்கல் ஒட்டு மொத்தமும் ரத்தாகின்றது. எதை பற்றியும் முஹாஜிரீன்களுக்கு கவலை இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் முஹாஜிரீன்களை ஏழைகளாக மாற்றி வெளியேற்றினார்களே, இந்த முஹாஜிரீன்கள் தேடியது இது தெரியுமா? அல்லாஹ் பேசுறான். இந்த முஹாஜிரீன்கள் யப்தகூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ்வினுடைய ஃபலீலத்தை, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அவர்கள் தேடினார்கள். அல்லாஹ்வினுடைய சிறப்பையும் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கப் பெறுகின்ற பொருத்தத்தை தேடினார்களே தவிர இந்த உலக ஆதாயத்தை தேடவில்லை. இது நமக்கு கிடைப்பதற்காக இந்த உலகம் போனாலும் பரவாயில்லை என்று உலகத்தை விட்டுவிட்டார்கள். தங்களுடைய சொத்துக்களையும் வீடுகளையும் முற்றாக விட்டுவிட்டு அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வினுடைய சிறப்பையும் அவர்கள் தேடினார்கள். மேலும் மேலும் வயன்சுரூனல்லாஹ வ ரசூலஹு, நல்லா கவனிக்கணும், வயன்சுரூனல்லாஹ வ ரசூலஹு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அவர்கள் உதவி செய்தார்கள். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் என்ன உதவி செஞ்சாங்க? என்ன உதவி செய்தார்கள்? இப்போது இந்த 10 ஆண்டு காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போருக்கெல்லாம் அழைத்து சென்று நிறுத்தினார்களோ, ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் வந்து நின்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக நீங்கள் துரிதமாக வேண்டும் என்று சொன்னார்களோ ஒட்டுமொத்தத்திற்கும் அவர்கள் வந்து விட்டார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், இவர்கள் மெய்யாளர்கள், உண்மையாளர்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இப்ப இந்த 8வது வசனத்தை பேசிட்டு அப்படியே 9வது வசனம் அன்சாரிகளுக்கு அல்லாஹ் போறான். இது முஹாஜிரீன்கள், அன்சாரிகளுக்கு போறான் பாருங்க. இவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை விட்டும் வீட்டை விட்டும் வெளியேற்றப்பட்டவர்கள். இப்போ அன்சாரிகளை அல்லாஹ் பேசுறான். வல்லதீன தபவ்வஉத் தார வல் ஈமான மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முன்னதாகவே, முஹாஜிரீன்கள் வருவதற்கு முன்னதாகவே வரப்போகிறார்கள் என்பதற்காக தங்களுடைய வீடுகளையும் ஈமானையும் தயார் செய்து வைத்தார்கள். வீடுகளை தயார் செஞ்சு வச்சாங்க அப்படின்னா நமக்கு புரியுது, வருபவர்கள் தங்குவதற்காக, வருபவர்கள் சாப்பிடுவதற்காக. ஈமானை எங்க தயார் செஞ்சு வைக்கணும்? அப்ப யதார்த்தமாக ஒரு விருந்தாளிகளுக்கு உணவளிப்பது இல்லைன்றது புரியுதா இல்லையா? நமக்கு
ஈமான அண்டர்லைன் பண்ணுங்க. அல்லாஹ் தஆலா வீட்டையும் ஈமானையும் ஒன்று சேர்த்து பக்கத்தில் பேசுகின்றான். வல்லதீன தபவ்வஉத் தார வல் ஈமான மின் கப்லிஹிம், முஹாஜிரீன்கள் வருவதற்கு முன்னதாகவே இந்த அன்சாரிகள் தங்களுடைய வீடுகளையும் தங்களுடைய ஈமானையும் தயார் செய்து வைத்தார்கள். எதற்காக தயார் செய்தார்கள்? 2 நாள் 3 நாள் விருந்தாளி வந்தாரு அப்படின்னாக்கா நமக்கு மூஞ்சி பார்க்க முடியல, எப்படா போவாரு அப்படி இருக்கு. வருபவர்கள் வாழ்நாள் முழுக்க தங்களிடம் தங்க போகின்றார்கள். இனி அவர்கள் போகவே மாட்டார்கள். இனி இங்குதான் இருக்க போகிறார்கள். நம்முடைய வீடுதான் அவர்களுடைய வீடு, நம்முடைய உணவுதான் அவர்களுடைய உணவு, நம்முடைய வியாபாரம் தான் அவர்களுடைய வியாபாரம். இது எல்லாவற்றையும் தெரிந்து ஏற்கிறான் பாருங்க, இது ஈமான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அகபா 2ஆம் அகபா ஒப்பந்தம் உடன்படிக்கை செய்யறாங்க. உடன்படிக்கையில வெளிப்படையா நமக்கு புரியுறது என்ன? இங்க இஸ்லாத்துல இங்க இருக்க விட மாட்டேன்றாங்க, அங்க வந்தா நீங்க பாத்துப்பீங்களா? கண்டிப்பா நீங்க வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். இத்தோட முடியல. உங்ககிட்ட ஆயுதம் இருக்கா? நாங்க வந்தாக்க பிரச்சனையாகும், எங்களை பாதுகாப்பீங்களா? உங்களை விடவும் உங்களுடைய மனைவி மக்களை விடவும் நீங்கள் அவர்களை பாதுகாப்பதை போன்று என்னை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஒப்பந்தம் ஓகேவா? நபி அவர்கள் எதை கேட்கிறாங்க? அடுத்த கட்டம் இனி இந்த 10 ஆண்டுகள் நடைபெற போகின்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தமாக உடன்படிக்கையாக எடுத்து வைக்கிறார்கள். அதற்கு அந்த தோழர்கள் சலிக்காமல் எல்லாத்துக்குமே ஓகே, அக்ரி அக்ரி அக்ரி, ஸ்கிப் பண்ணல எதையுமே. இது எங்களுக்கு ஓகே, ஆனா இது அப்படி இல்லை, இதுவும் ஓகே இதுவும் ஓகே, எதுவெல்லாம் உங்களுக்கு தேவையோ உயிர் கொடுக்க நாங்கள் தயார், நீங்கள் வந்தால் போதும், நாங்கள் பாதுகாக்கிறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், ஒட்டகம் நடந்து செல்லும் போது இறங்கும் போது அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வின் தூதரே, எங்களிடத்தில் வாட்கள் இருக்கிறது, எங்களிடத்தில் பொருட்கள் இருக்கின்றது, வாள்கள் இருக்கிறது, கேடயம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, எங்க வீட்டுக்கு வாங்க. ஏன் இதை சொல்லி கூப்பிடுகிறார்கள்? என்ன சொல்லி கூப்பிடணும்? எங்க கிட்ட பொருளாதாரம் இருக்கு, எங்க கிட்ட உணவு இருக்கு, எங்க கிட்ட வீடு இருக்கு, தலவாணி இருக்கு, பெட்ஷீட் இருக்கு, துணிமணிகள் இருக்கு, நீங்க எங்க கிட்ட வாங்க, இப்படி இல்ல சொல்லணும். ஆனா என்ன சொல்றாங்க அந்த மக்கள்? எங்களிடத்தில் படைபலம் இருக்கிறது, எங்களிடத்தில் வாட்கள் இருக்கிறது, எங்களிடத்தில் குதிரைப்படை இருக்கிறது, நீங்கள் வாங்கள், நாங்கள் உங்களை பாதுகாப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க துணிவதென்றால் என்ன என்பதை அன்சாரிகள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் தஆலா இதை மிக தெளிவா பேசுறான். வல்லதீன தபவ்வஉத் தார வல் ஈமான மின் கப்லிஹிம், இந்த முஹாஜிரீன்கள் அவர்களுடைய ஊருக்கு வருவதற்கு முன்னால் தங்களுடைய வீட்டையும் அவர்களுடைய ஈமானையும் தயார்படுத்தி வைத்திருந்தார்களே அவர்களுக்கும். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அதே போன்று எவர்கள் புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செய்து தங்களிடத்தில் வந்தார்களோ அவர்களை இவர்கள் நேசிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், நேசிக்கிறார்கள், எந்த முகம் சுழிப்பும் இல்லை. யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. போர்கள் நடந்து முடிந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு எது தேவையோ அதை பார்த்து பங்கு வைப்பார்கள். நபி அவர்களுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன கொடுக்கணும், யார் யாருக்கு எப்படி சேர்க்கணும், பொருளாதாரத்தை, இந்த கனிமத் பொருட்களை எப்படி பங்கிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பங்கு வைப்பார்கள். இப்படி பங்கு வைக்கும் போது முஹாஜிரீன்களுக்கு அதிகமாக பங்கு சென்றாலும் ஒரு நாளும் அன்சாரி தோழர்கள் அதை பற்றி கவலைப்பட்டது கிடையாது. தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் கூட அல்லாஹ் பேசுறான். அன்சாரிகள் யார் என்பதை அல்லாஹ் பேசுகின்றான், வேற யாரும் பேச வேண்டாம். சர்டிபிகேட் அல்லாஹ்வுடையது, சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுக்கிற அன்சாரிகளுக்கு. முஹாஜிரீன்களுக்கு நபி அவர்கள் பங்கு வைக்கும் போது தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் அவர்களுக்கு அதிகமாக செல்வதை ஒருபோதும் தங்களுடைய உள்ளத்தில் பொறாமை எண்ணம் கொண்டு பார்த்ததில்லை. நாங்க இல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், வந்தவர்கள் அவர்கள், அவங்களுக்கு நபி அவர்கள் கொடுக்கிறாங்களே, ஒரு நாளும் இல்லை, ஒரு நாளும் அப்படி யோசித்ததில்லை, ஒரு நாளும் அவர்களுடைய உள்ளத்தில் அப்படி வந்ததில்லை. வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் அப்படி அவர்கள் யோசித்ததில்லை. ஒமை யூக ஷுஹ்ஹ நஃப்ஸிஹி, அல்லாஹ் பேசுகின்றான், ஒமை யூக ஷுஹ்ஹ நஃப்ஸிஹி, கஞ்சத்தனத்திலிருந்து எவர்களுடைய உள்ளம் வெற்றி பெற்று விட்டதோ, தூய்மை அடைந்து விட்டதோ, ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன்,
இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். பின்பு இப்ப எல்லாவற்றையும் சேர்த்து பேசுறான். பின்னாளில் வந்தவர்கள், பின்னாளில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், பின்னாளில் உதவி செய்வதற்காக வந்த அன்சாரி தோழர்கள், கியாமத் நாள் வரை வந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் பின்னாடி வந்தவர்கள், இவர்களை பின்பற்றி வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம். இப்ப இவர்களுடைய துஆவை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான். இந்த துஆவை மனனம் செய்யுங்க. நம்ம எல்லாருமே இந்த துஆவை கேட்கணும். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், மாட்டி எடுத்துட்டோம். யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வலிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். இந்த முஹாஜிரீன்களையும் அன்சாரிகளையும் பின்தொடர்ந்து வந்த அந்த மக்கள் துஆ கேட்கிறார்கள், துஆ செய்வார்கள். ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. மேலும் வலி இஹ்வானினல் லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானிலே எங்களை முந்திவிட்டார்களே அவர்களுடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. எப்படிப்பட்ட துஆ பாருங்க, அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அவர்கள் துஆ கேட்பார்கள், நாம் துஆ செய்ய வேண்டும். யாருக்காக? சஹாபாக்களுக்காக, முஹாஜிரீன்களுக்காக, அன்சாரிகளுக்காக. நமக்கு முன்னால் ஈமானில் எவர்கள் முந்திவிட்டார்களோ எல்லோருக்காகவும் ஒரு முஃமின் துஆ செய்யக்கூடியவராக இருப்பார். எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. எங்களுடைய சகோதரர்களில் ஈமானில் எவர்கள் முந்திவிட்டார்களோ அவர்களையும் நீ மன்னிப்பாயாக. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. ரொம்ப முக்கியமான விஷயம். வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. எங்களுடைய உள்ளங்களை நீ இப்படி ஆக்கிவிடாதே, எப்படி ஈமானுடைய விஷயத்தில் முந்தி சென்று விட்டார்களே அவர்களின் மீது குரோதம் ஏற்படக்கூடிய உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை ஆக்கிவிடாது. இது மிகப்பெரிய பாவம். ஈமானுடைய விஷயத்தில் ஒரு முஃமினின் மீது குரோதம் ஏற்படுவது என்பது மிகப்பெரிய பாவகரம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், கஅபாவை இடிப்பதை விடவும் கடினமானது ஒரு முஃமினுடைய உள்ளத்தை நீங்கள் நோகடிப்பது. நீங்களும் முஃமின், அவரும் முஃமின். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு செய்து விட்டார், ஒரு பாவம் செய்து விட்டார். ஆனா இதுதான் காரணம், இதுதான் சாக்குன்னு சொல்லி பிடிச்சுக்கிட்டு ஒரு முஃமின் என்று தெரிந்ததற்கு பின்னாலும் அவரை என்ன மாதிரி சாவடிக்கிறீங்க. எப்படி போட்டு அவரை ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துறாங்க மக்கள். அவரை பற்றி பேசி 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 அவருடைய புறம், அவருடைய அவதூறு, அவருடைய தவறுகள் இங்க அல்லாஹ் தஆலா திட்டவட்டமா உடைக்கிறான். வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. நீங்கள் முஃமின்களாக இருந்தால் இன்னொரு முஃமினின் மீது நீங்கள் குரோதம் கொள்ளவே மாட்டீர்கள். குரோதம் வரவே வராது. உங்களுக்கு வருது அப்படின்னா ஒன்னு அவர் முஃமின் இல்லாமல் இருக்கணும், இல்ல நீங்க முஃமின் இல்லாமல் இருக்கணும். ரெண்டுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். எங்களுடைய ரப்பே, நிச்சயமாக நீ இரக்கமுடையவனாக கிருபை உடையவனாக இருக்கின்றாய் என்று இந்த சூரத்துல் ஹஷ்ருடைய இந்த 3 வசனங்கள் சஹாபாக்களை பற்றியும், சூரத்து தௌபாவினுடைய அந்த வசனமும் சஹாபாக்களை பற்றி மிக தெளிவாக பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போன்று இவைகள் சஹாபாக்களுடைய சிறப்பு என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பற்றி சில விஷயங்கள் பேசுகிறார்கள். குறிப்பாக அன்சாரிகளை பற்றி பேசக்கூடிய விஷயத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏன்னா இப்ப அன்சாரிகளோடு தான் நபி அவர்கள் அதிகமாக இருக்க போகின்றார்கள். அதே போன்று மதீனாவை பற்றியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இனி மௌத்து வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தான் வசிக்கப் போகிறார்கள். மதீனா வாசிகளாகிய அன்சாரிகளை பற்றியும் வசிப்பிடமாகிய மதீனாவை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹிஜ்ரத் மட்டும் நிகழ்ந்திராவிட்டால், ஹிஜ்ரத் மட்டும் நடக்காம இருந்திருந்தா, இப்போ நான் ஹிஜ்ரத் செஞ்சு மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்திருக்கேன், ஒருவேளை இந்த ஹிஜ்ரத்தே இல்லாமல் இருந்திருந்தால் நானும் அன்சாரிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன். நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த ஹிஜ்ரத் மட்டும் இல்லை அப்படின்னா, இப்ப ஹிஜ்ரத் செஞ்சு மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்திருக்கேன், இந்த ஹிஜ்ரத்தே இல்லைனாலும் நானும் அன்சாரிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன். மக்கள் எல்லாம் ஒரு கணவாயை, ஒரு பள்ளத்தாக்கை தேர்ந்தெடுத்தால் நான்
அன்சாரிகளுடைய பாதையைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அன்சாரிகளுடைய பாதையை தேர்ந்தெடுப்பேன். அன்சாரிகள் உடலோடு ஒட்டி கொண்டிருக்கும் ஆடையை போன்றவர்கள். இப்ப நம்ம எல்லாருமே 2 ஆடை போடுகின்றோம். ஒன்று உடலை ஒட்டி உராயக்கூடிய ஆடைகள், மற்றொன்று உடலுக்கு மேலாக போடக்கூடிய ஆடைகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அன்சாரிகள் என் உடலோடு ஒட்டி கொண்டிருக்கும் ஆடையை போன்றவர்கள், மற்றவர்கள் என்னுடைய மேலாடையை போன்றவர்கள். சஹீஹுல் புகாரியில் 4330வது இலக்கத்திலும் 7245வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம். சஹீஹ் முஸ்லிமில் 1917வது இலக்கத்தில் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், அன்சாரிகள் என்னுடைய இறைப்பை, அன்சாரிகள் என்னுடைய கருவூலம் என்றும் சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியில் 3801வது ஹதீஸாகவும் சஹீஹ் முஸ்லிமில் 4922வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்சாரிகள் யாரோடு சமாதானம் செய்கிறார்களோ அவர்களோடு நான் சமாதானம் செய்வேன், அன்சாரிகள் யாரோடு போரிடுகிறார்களோ அவர்களோடு நானும் போரிடுவேன். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே நீங்கள் காணலாம். இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறினார்கள், முஃமின்களை தவிர வேறு யாரும் அன்சாரிகளை நேசிக்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஈமான்ல கொண்டுட்டு போய் நபி அவர்கள் வச்சுட்டாங்க. நமக்கு ஈமான் இருக்கு அப்படின்னாக்கா அன்சாரிகளை நேசித்தாக வேண்டும். ஒரு அன்சாரிகளின் மீது எனக்கு நேசம் இல்லை என்று ஒருவர் கூறினார், அவருக்கு ஈமான்ல குளறுபடி இருக்கு. நபி அவர்களுடைய ஹதீஸ், முஃமின்களை தவிர வேறு யாரும் அன்சாரிகளை நேசிக்க மாட்டார்கள், முனாஃபிகீன்களை தவிர வேறு யாரும் அன்சாரிகளை வெறுக்க மாட்டார்கள். அன்சாரிகளின் மீது வெறுப்பு வந்தால் நயவஞ்சகம் குடிபுகுந்திருக்குது என்பதாக பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக பேசுகிறார்கள், அன்சாரிகளை நேசிப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், அன்சாரிகளை வெறுப்பவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் 3783வது இலக்கத்திலும், சஹீஹ் முஸ்லிமில் 129வது இலக்கத்திலும், ஜாமிஉ திர்மிதியில் 3835வது இலக்கத்திலும், இப்னு மாஜாவில் 159வது இலக்கத்திலும், முஸ்னத் அஹ்மதில் 17769வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸ்களை நீங்கள் காணலாம். முடிச்சுக்கிறேன். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறினார்கள், ஈமானின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பதாகும். மேல சொன்ன ஹதீஸுக்கு நபி அவர்களே டெஃபினேஷனும் கொடுத்துட்டாங்க. ஈமானின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பதாகும், முனாஃபிகீன்களுடைய அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பதாகும். சஹீஹ் புகாரியில் 3784வது இலக்கத்திலும், சஹீஹ் முஸ்லிமில் 128வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸ்கள் பதியப்பட்டிருக்கின்றன. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது அன்சாரிகளை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழிகள். இப்ப அன்சாரிகள் வசித்த, நபி அவர்கள் வசிக்க போகின்ற, நபி அவர்களோடு புலம்பெயர்ந்த முஹாஜிரின்கள் வசிக்க போகின்ற மதீனாவை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், பாம்பு தனது புற்றில் அபயம் பெறுவதை போன்று ஈமான் மதீனாவில் அபயம் பெறும் என்று சொன்னார்கள். பாம்பு தனது புற்றில் அபயம் பெறுவதை போன்று ஈமான் மதீனாவில் அபயம் பெறும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸை நீங்கள் சஹீஹுல் புகாரியில் 1876வது இலக்கத்திலும், சஹீஹ் முஸ்லிமில் 233 மற்றும் 232வது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எல்லா ஊர்களையும் தூக்கி சாப்பிடக்கூடிய யஸ்ரிப் என்ற ஊருக்கு நான் புலம்பெயர்ந்து செல்வதை போன்று கனவு கண்டேன், அதில் நான் கட்டளையிடப்பட்டேன், புலம்பெயர்ந்து செல்லுமாறு நான் கட்டளையிடப்பட்டேன், அதுதான் மதீனாவாகும். இரும்பின் துருவை கொல்லனின் உலை நீக்கிவிடுவதை போன்று, இரும்பின் துருவை கொல்லனின் உலை நீக்கிவிடுவதை போன்று மதீனா கெட்டவர்களை நீக்கிவிடும் என்று சொன்னார்கள். இரும்பின் துரும்பை கொல்லனின் உலை நீக்கிவிடுவதை போன்று கெட்டவர்களை மதீனா நீக்கிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 1871வது இலக்கத்திலும், முஸ்லிமில் 2675வது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே,
இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை பற்றி பேசியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை பற்றி பேசியது, அதற்கு முன்னால் முஹாஜிரின்களை பற்றியும் அன்சாரிகளை பற்றியும் அல்லாஹு தஆலா பேசியதை நாம் பார்த்தோம். எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு சென்று வந்தார்களோ, மிஅராஜிற்கு பின்னால் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் மக்காவில் இருந்தார்கள். அதற்கு பின்னால் தான் இந்த ஹிஜ்ரத் நடந்தது. இந்த 2.5 ஆண்டுகளில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த சில விஷயங்களில் முக்கியமான ஒரு துஆ இருக்கின்றது. இந்த துஆவை நாம் அண்டர்லைன் செய்து பார்த்தாக வேண்டும். அந்த 4 வசனத்தையும் நான் தர்ஜுமா செஞ்சிடறேன், பின்பு அந்த துஆவை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை பலமுறை நாம் தொழுகையில் ஓதுகின்றோம், நீங்கள் கேட்கிறீர்கள். சூரா இஸ்ராவினுடைய வசனம், அகிமிஸ் ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா வ மினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. இந்த வசனங்களை பலமுறை மக்ரிபுடைய நேரத்தில் ஓதி இருக்கின்றோம், நீங்கள் கேட்கிறீர்கள். பிரத்யேகமாக மிஅராஜிற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்ட விஷயங்கள், அகிமிஸ் ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல், நபியே தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள், சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து இரவினுடைய முழுமையாகும் வரைக்கும் உள்ள தொழுகைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இதுல லுஹர், அசர், மக்ரிப், இஷா 4 வக்தும் வந்து விடுகின்றது. பின்பு குர்ஆனுல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஃபஜ்ரிலே நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். இன்ன குர்ஆனுல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ரு தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுவது என்பது, ஃபஜ்ரிலே நீங்கள் குர்ஆனை ஓதுவது என்பது வானவர்கள் வரக்கூடிய நேரமாகும், அது சாட்சி பகர்வதாகும். ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக், மேலும் இரவில் இருந்தும் தஹஜ்ஜுடைய நேரத்திலே நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை எடுத்துக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகும். அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, இதனால் அல்லாஹு தஆலா உங்களை மகாமம் மஹ்மூதாவை உங்களுக்கு வழங்க நேரிடலாம். இது நபி அவர்களுக்காகவே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்வாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு பேர் மஹ்மூதா என்பது. சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்களிலேயே உயர்ந்தது நபி அவர்களுக்காக அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய இந்த மஹ்மூதா என்ற சொர்க்கம். இதை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு வருது அந்த வசனம், وَقُلْ رَبِّ أَدْخِلْنِي مُدْخَلَ صِدْقٍ وَأَخْرِجْنِي مُخْرَجَ صِدْقٍ وَاجْعَلْ لِي مِنْ لَدُنْكَ سُلْطَانًا نَصِيرًا. நபியே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். எப்படி? ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின், யா அல்லாஹ், உண்மையாகவே உண்மையை கொண்டு என்னை நீ அந்த ஊரில் நுழைவிப்பாயாக. எந்த ஊர்ல? மதீனாவில். மதீனாவில் நீ நுழைய செய்வாயாக. எப்படி நான் நுழையணும்? உண்மையை கொண்டு நுழையணும். மதீனாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதனுடைய நோக்கம் சாப்பாடு இல்லாமல் இல்லை, உறங்குவதற்கு இடம் இல்லாமல் இல்லை, எதுக்காகவும் இல்லை, தீனுக்காகவே தவிர. இதுதான் உண்மை, ஹக்கு, சத்தியம். இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக மதீனாவிற்குள் நுழைகிறார்கள். சிதக் என்பது உண்மையை குறிக்கின்றது. இந்த உண்மை என்பது இஸ்லாத்தை குறிக்கின்றது. உண்மையை கொண்டு நீ என்னை நீ நுழைவிப்பாயாக. வஅக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின், உண்மையாகவே உண்மையை கொண்டு நீ இந்த ஊரில் இருந்து என்னை நீ வெளியாக்குவாயாக. எந்த ஊர்? மக்காவிலிருந்து. மக்காவிலிருந்து நபி அவர்கள் வெளியேறுவதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை, தீனை நிலைநாட்ட வேண்டும் என்ற உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. சித்கின், இந்த உண்மை உண்மை என்று நான் சொல்வதற்கு, தீன் என்பதற்கு மிக தெளிவாக பின்னாடி அல்லாஹ்வே பேசுறான். வஜஅல்லி, யா அல்லாஹ், நீ எனக்கு தருவாயாக, நீ என்னை ஆக்குவாயாக. மில்லதுன்க சுல்தானன் நசீரா, உன் புறத்திலிருந்து உதவி செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை நீ எனக்கு வழங்குவாயாக. குர்ஆன் பேசி முடிச்சிருச்சு.
முழு பூசணிக்காவையே மறைச்சிட்டாங்க நிறைய பேர். முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறது நியாயமான்னு சொல்லி ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வெளியேறும் போது கேட்டிருக்கக்கூடிய துஆ, கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய துஆ கொட்ட எழுத்துல சூரா பனி இஸ்ராயில்ல மிக தெளிவாக 80வது வசனத்துல பேசி இருக்குது. நபி அவர்கள் தொழ சொல்லி கொடுக்க வந்தாங்க. நபி அவர்கள் வெறுமனே ஷிர்கில் இருந்து நம்மை காப்பாற்ற வந்தார்கள். நபி அவர்கள் உங்களை முசல்லா போட்டு தஸ்பீமணியை கையில கொடுத்து ஓரமா உட்கார்ந்து சுபஹானல்லா சுபஹானல்லா என்று சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், தொழுங்கள், நோன்பு வையுங்கள், நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்று சொல்வதற்காக வந்தார்கள். இப்படின்னு சொல்லி 1400 வருடங்களாக பலதரப்பட்ட மக்கள் இப்படியே காட்டி நம்மை ஏமாற்றி விட்டார்கள். நம்ம எல்லாம் ஏமாந்து போயிருக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு உண்மையில் வெளியேற்று, உண்மையில் என்ன நுழையச்சை, பின்பு எனக்கு முழுமையான உன்னால் உதவி செய்யப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடு. இந்த ஆட்சி அதிகாரம் எதற்கு வேணும்? இப்போ உன்னால் உதவி செய்யப்பட்ட ஆட்சி அதிகாரம். இது மக்களுக்காக, மக்களுக்கு அப்படி இப்படி அந்த ஜனநாயகம் அதெல்லாம் இல்லை. இங்கு தெளிவான ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வினால் வழங்கப்படுவது. உனக்காக நாங்கள் போராட வேண்டும், உன்னுடைய மார்க்கத்திற்காக, உன்னுடைய தீனுக்காக, உனக்காக வாழ வேண்டும், உனக்காக சாக வேண்டும். இதுல எங்களுக்கான எந்த லாபகரமும் இல்லை. கடைசி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளராக இருந்தார்கள், ஏழையாக இருந்தார்கள். கடைசி வரைக்கும் ஹலீஃபாக்கள் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள், ஏழைகளாக இருந்தார்கள். அரசியலுக்கு வந்தவுடன் சொந்த வீடு, சொந்த காரு, சொந்த வாகனம் இது இல்லை இங்கு ஆட்சி கேட்கப்படக்கூடியது. இங்கு அரசியல்வாதிகள் ஆட்சி செய்வார்கள், ஆனால் மௌத்தாகும் போது ஏழைகளாக செல்வார்கள். தங்களுடைய உழைப்பு, தங்களுடைய ஆட்சி தீனுக்காக இருந்தது என்பதை மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்ப இந்த வசனத்திற்கு நாம் விளக்கம் சொல்ல தேவையில்லை. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லாஹ், இமாம் அப்துர் ரஹ்மான் இப்னு ஸைத் ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி மஜ்மஈன், அத்தனை நபர்களும் தஃப்சீர் கலையினுடைய ஜாம்பவான்கள். அவங்க சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வினால் உதவி செய்யப்பட்ட மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை கேட்டார்கள். ஏன்? இந்த தீனை முழுமையாக நிலைநாட்ட வேண்டுமானால், இந்த தீனை மிக தெளிவாக நிலைநாட்ட வேண்டுமானால் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் அது சாத்தியம் இல்லை. அது சாத்தியம் இல்லை. நான் சொல்லல, இந்த இமாம்கள் சொல்றாங்க. தஃப்சீர் கலையினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான் இமாம்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். என்னுடைய கருத்தல்ல. அவர்கள் சொல்கிறார்கள் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இந்த தீனை நிலைநிறுத்த முடியாது. இப்போ இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அவங்களுடைய விளக்கம், அந்த நேரத்தில் ரோமும் பாரசீகமும் மிகப்பெரிய ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். இதை தாண்டிய ஒரு ஆட்சியை நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்குவதாக வாக்களித்திருந்தான். அந்த ஆட்சி அதிகாரத்தை தான் இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அதுதான் இந்த வசனத்திற்கான விளக்கணம் என்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த வசனத்திற்கு விளக்கம், இஸ்லாத்தை நிலைநாட்ட ஆட்சி அதிகாரம் என்பது இன்றியமையாத ஒரு சக்தி ஆகும். ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இஸ்லாத்தை முழுமையாக நிலைநாட்ட சாதிக்க முடியாது. பின்பு சொல்கின்றார்கள், இதை மார்க்கத்தை நிலைநாட்டும் சக்தியை, ஆட்சியை கொடு என்று கேட்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில். அதுதான் இந்த துஆவினுடைய பொருள். இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக நீ எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை, ஆற்றலை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். மீண்டும் மேலும் அவர்கள் சொல்கிறார்கள், ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கப் பெறுகின்ற அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளாகும். இதை அல்லாஹு தஆலா தன் அடியார்களுக்கிடையில் தருகின்றான், அவன் வழங்குகின்றான். இந்த அருளை, ஆட்சி அதிகாரத்தை மக்களுக்கு மத்தியில் அவன் வழங்குகின்றான். இந்த அதிகார அமைப்பு மட்டும் இல்லாவிடில், யார் சொல்றா? இமாம் கத்தாதா சொல்றாங்க, இந்த அதிகார அமைப்பு மட்டும் இல்லாவிடில்
மக்களில் சிலரை தாக்குதலுக்குள்ளாக்கி விடுவார்கள். இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இஸ்ரேல் பலஸ்தீனின் மீது தாக்குதல் நடக்குது, பலவீனர்களின் மீது தாக்குதல் நடக்குது. ஆனா நம்ம எல்லாருமே சிலர் கவலைப்படுகின்றோம், சிலர் துஆ கேட்கின்றோம், சிலர் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள், சிலருக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. சிலர்களிடத்தில் பொருளாதாரம் இருந்தும் அவர்களுடைய வேலையை பார்க்கிறார்கள். காரணம், அதிகாரம் இல்லை. இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கான முழுமையான அதிகாரம், ஆட்சி அதிகாரம் இல்லாததுதான் காரணம். வலிமை மிக்கவன் பலவீனமானவனை விழுங்கிக் கொண்டே இருப்பான். இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்றிய இந்த கிலாஃபத் ஆட்சி அதிகாரம் மட்டும் இல்லாமல் போய்விட்டால் வலிமையானவன் பலவீனமானவர்களை விழுங்கிக் கொண்டே இருப்பான் என்று இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருவதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் சொன்ன ஒரு பொன்னான வாக்கியம், குர்ஆன் மக்களை சுய கட்டுப்பாட்டின் பக்கம் கொண்டு வருகின்றது. குர்ஆன் மக்களை சுய ஒழுக்கத்தின் பக்கம், சுய கட்டுப்பாட்டின் பக்கம் கொண்டு வருகின்றது. இதையும் மீறி எவன் அநியாயம் செய்வானோ, இதையும் மீறி எவன் தடம் புரண்டு செல்வானோ, இவனை அடக்குவதற்காகத்தான் அல்லாஹு தாலா ஆட்சி அதிகாரத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியில் வழங்கி இருக்கின்றான் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மூன்றாம் கலீஃபா சொன்னதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மிக தெளிவாக நமக்கு இப்போது புரிந்திருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஏன் சென்றார்கள், எதற்கு சென்றார்கள். இப்ப இந்த முன்னுரையிலிருந்து நமக்கு புரிந்திருக்கும் நபி அவர்கள் எதை நோக்கி பயணப்பட போகின்றார்கள், எதை கொண்டு அந்த சஹாபாக்களை வேலை வாங்க போகின்றார்கள், சஹாபாக்கள் எதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.